ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். வைகாசி மாதம் 14/5/2024 இருந்து 14/6/2024 வரைக்கும் வைகாசி மாதம் 32 நாட்கள், மே ஜூன் 2 மாதமும் சேர்ந்து வரும். இந்த நாட்களில் 12 ராசிகளுக்கு சந்திராஷ்டம தினம், சுப தினங்கள், அசுப தினங்கள் இவற்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சுப தினத்தில் என்னென்னலாம் செய்யலாம், அசுப தினத்தில் எந்தெந்த தேதிகளில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரி, சந்திராஷ்டம தினம் வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கலாம். தினப்படி வேலைகள், ஆஃபீஸ்க்கு போகலாம், வேலை பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வெளியூர் பயணம் செய்யணும், ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் நான் தர்றேன். அந்த சந்திராஷ்டம தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யணுங்க. நான் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் பூஜை ரூமில் தனியாக ஒரு அகல் விளக்கு விநாயகப் பெருமானுக்கு ஏற்றி வைத்துவிட்டு அவருக்கு கொஞ்சோண்டு அவல், பொரி, பொட்டுக்கடலை, கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ இல்லது நீங்கள் வெல்லத்தை தூளாக்கி போட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, ஒரு சொட்டு தேன், ஒரு சொட்டு நெய், இத்தனை கலந்து வச்சுட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார வெத்தலையில் பிடிச்சி வச்சு அதுக்கு கொஞ்சோண்டு குங்குமம், ₹1 காயின்ஸு, அதில் கொஞ்சோண்டு அருகம்புல், செம்பருத்தி, எருக்கம்பூ, இதில் எது கிடைக்குதோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வெளியில் போக சொல்லுங்கள். இல்லை அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுங்க. அதில் நீங்கள் மனசு பெறலாமல், சரிங்களா, மனம் குழம்பாமல் ஒரு முடிவு எடுப்பீங்க. இது சந்திராஷ்டம தினத்தப்போ உங்களுக்கு உரியது. அந்த டேட்டு, டைமு எல்லாம் கொடுத்துட்றேன். சுப தினங்கள், அசுப தினங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்லி காலண்டர் எடுத்துக்கங்க. சுப தினத்துக்கெல்லாம் க்ரீன் கலரில் ஒரு பென் வாங்கிக்கிங்க, க்ரீன் பென், சரிங்களா. அடுத்தது ரெட் கலரில் ஒன்று வாங்கிக்கிங்க, ப்ளூ கலரில் வாங்கிக்கிங்க, சரிங்களா. சுப தினத்துக்கெல்லாம் நீங்கள் க்ரீன் கலரில் டிக் பண்ணிவிடுங்க அந்த தேதி மேலே. அசுப தினத்துக்கெல்லாம் ரெட் கலரில் இன்ட்டு போட்டுருங்க, சரிங்களா. மத்தியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுக்கு நீங்கள் ப்ளூ கலரில் நீங்கள் சமம்னு ஒன்று போட்டுக்கலாம். ஸோ மந்த்லி இதில் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அசுப தினத்தில் அந்த செயலை செய்யாமல் இருக்கலாம். சுப தினத்தில் போய் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம், சரிங்களா. அப்போ 12 ராசிகளுக்கும் இதுதான். இது தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம பெட்டை விட்டு கிளம்பும் பொழுதே ஒரு 10 நாளைக்கு அது கஷ்டமாக இருக்கணும். முதல்ல நம்ம விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுக்கணும். மனசுக்குள்ளாரே குளிக்க வேண்டாம், பல்லு தேய்க்க வேண்டாம், மனசுக்குள்ளே சொன்னால் போதும், சரிங்களா. குலதெய்வத்தை காப்பாற்றி இன்றைக்கி என்னுடைய செயல்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து உன் கருணையை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கணும், சரிங்களா. இதை பண்ணணும். வாங்க ஒவ்வொரு 3 ராசிகளுக்காக. ஏன்னா அப்படின்னா அந்த சீக்வென்ஸில் பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு அப்படி வரும், சரிங்களா. அதனால் ஒவ்வொரு சீக்வென்ஸாக இருக்கக்கூடிய ராசிகளை 3 ராசிகளாக 4 பதிவாக இந்த 12 ராசிகளுக்கு கொடுக்குறேன். வாங்க போகலாம். மிதுனம், துலாம், கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கு சுப அசுப தேதிகள், சந்திராஷ்டம தினங்கள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தாரா பலன். தாரானா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கும் சந்திரன் கோச்சாரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மேல் அமரும் பொழுது தரக்கூடிய பலன்கள். இதுதான் உங்களுக்கு தினப்பலனாக வரும், சரிங்களா. நான் சொல்லியிருக்க மாதிரி காலண்டரில் குறிச்சிக்கிங்க, சந்திராஷ்டம தினத்தையும் குறித்து வச்சுக்கிங்க, சரிங்களா. சரி, மிதுனம், துலாம், கும்ப ராசி நேயர்களுக்கு முதல்ல சம்பத்து தாரா, பொருள் வரவு, அது முக்கியம் இல்லைங்களா. நமக்கு வாழ்கிறதுக்கு பொருள் வரவு, காரிய சித்தி, சுப காரிய தொடர்பான செயல்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தேதிகள். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மே 19, 29. திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மே 20, 30. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மே 21, 22, 31, ஜூன் 8. அடுத்தது க்ஷேமதாரா. க்ஷேமமாக இருன்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய தேதிகள். அன்னைக்கு நம்ம முதல்ல மருந்து சாப்பிட்டாலோ மருத்துவரை போய் பார்த்தோம்னா அந்த வியாதி தொடராது, ரொம்ப நமக்கு சிக்கல்கள் வராது, சரிங்களா. சரி, மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மே 17, 27, ஜூன் 4, 13. திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மே 18, 28, ஜூன் 5, 14. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மே 19, 29, ஜூன் 6.
அடுத்தது சாதகத்தாரா, நம்ம எண்ணம் ஈடேறுதல், நம்ம முயற்சி வெற்றி அடைவதற்கு சாதகமாக உள்ள தேதிகள். நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே நமக்கு சாதகமாக, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு சாதகமாக வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தேதிகள். மிருகசிரிஷபம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மே 15, 25, ஜூன் 2, 11. திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மே 16, மே 26, ஜூன் 3, 12. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மே 17, 27, ஜூன் 4, 13. அடுத்தது மைத்ரே தாரா. மைத்ரேனா நண்பனை போல் உதவக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள். சரிங்களா? தெய்வ காரியங்கள் செய்கிறது, புதிய முயற்சிகள் எடுப்பது, இது எல்லாமே வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய தேதிகள். மிருகசிரிஷபம், சித்திரை, அவிட்டம் மே 23, மே 31, ஜூன் 9. திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரத்துக்கு மே 24, ஜூன் 1, 10. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி மே 15, 25, ஜூன் 2, 11. அடுத்தது பரம மைத்ரே தாரா. ரொம்ப நமக்கு நண்பனை போல் உதவக்கூடிய நட்சத்திரங்கள் தேதிகள். அனைத்து சுப செயல்களும் உண்டாக நமக்கு வைக்கிற அத்தனை வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய தேதிகள். மிருகசிரிஷபம், சித்திரை, அவிட்டம் மே 21, மே 22, மே 31, ஜூன் 8. திருவாதிரை, சதயம், சுவாதி, சதயம். திருவாதிரை, சுவாதி, சதயத்திற்கு மே 23, 31, ஜூன் 9. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதிக்கு மே 14, 24, ஜூன் 1, 10. இது எல்லாமே நம்ம செயல்கள் வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய சுப தேதிகள். அசுப தேதிகள், ஏன்னா சுபன்னு ஒன்று இருந்தால் அசுபன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? அப்போ இந்த அசுப தேதிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல விபத்து தாரா. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும், கோபத்தை குறைக்கணும். கோபத்தினால் காரிய இழப்பு வருவதற்கான வாய்ப்பு, தவறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய தேதிகள். மிதுனம், துலாம், கும்பத்திற்கு மிருகசிரிஷபம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மே 18, 28, ஜூன் 5, 14. திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மே 19, 29. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மே 20, மே 30, ஜூன் 7. பிருத்திகை தாரா. சிக்கல்கள், கவன சிதறல்கள், வீண் அலைச்சல் இவையெல்லாம் ஏற்படக்கூடியது. மற்றவர்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கக்கூடிய தேதிகள். மிருகசிரிஷபம், சித்திரை, அவிட்டம் மே 16, 26, ஜூன் 3, 12. திருவாதிரை, சுவாதி, சதயம் மே 17, 27, ஜூன் 4, 13. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி மே 18, 28, ஜூன் 5, 14. வதைத்தாரா. வதச்சி எடுக்கக்கூடியது. உடலில் ஒரு சோர்வு, மனக்கலக்கம், அதே மாதிரி மனதில் இனம் புரியாத ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு, பணியில் நாட்டம் இல்லாமல் ஒரு சோம்பேறித்தனம் இருக்கக்கூடிய தேதிகள். மிருகசிரிஷபம், சித்திரை, அவிட்டம் மே 14, 24, ஜூன் 1, 10. திருவாதிரை, சுவாதி, சதயம் மே 15, 25, ஜூன் 2, 11. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி மே 16, 26, ஜூன் 3, 12. சரிங்களா? இந்த தேதிகள் எல்லாம் இந்த வீடியோவில் பின்னாடி உங்களுக்கு வரும், அதை குறித்து வச்சுக்கிங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, இப்போ சந்திராஷ்டம தினம், இதுவும் உங்களுக்கு தனியாக வரும், கவலைப்படாதீங்க. நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஸ்பீடாக குறிக்க முடியாது இல்லையா? அதனால் பின்னாடி நாங்கள் இந்த வீடியோவில் கொடுத்துருவோம். முதல்ல மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம தினம் 27/5/2024 மதியம் 4:05 ஆரம்பித்து மாலை 29/5/2024 இரவு 8:06 வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். துலா ராசிக்கு 5/6/2024 விடியற்காலை 4:14 ஆரம்பித்து 7/6/2024 காலை 7:56 வரைக்கும் சந்திராஷ்டம தினம் உங்களுக்கு. கும்ப ராசிக்கு சந்திராஷ்டம தினம் 18/5/2024 விடிய காலை 4:05 ஆரம்பித்து 20/5/2024 மதியம் 4:34 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கும்பராசிக்கு 14/6/2024 காலையில் 11:54 வரைக்கும் இருக்குது சந்திராஷ்டம தினம். அப்போ ஆரம்பித்து 17/6/2024 நைட்டு 12:34 வரைக்கும் இருக்குதுங்க.
சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதையும் கொடுத்துருக்கிறேன். அதை பார்த்து அதை பற்றி நீங்கள் பலன் பெறுங்க. அடுத்த 3 ராசிகளுக்கு கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசிகளுக்கு என்ன பலனை கொடுக்க போகுது, சுப அசுப தேதி, சந்திராஷ்டம தினத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.